சுதீப் சார்கிட்ட சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, இங்கே வந்து நீங்கள் ப்ரொடியூசராக மட்டும் இருக்கணும், நீங்கள் ஹீரோவாவோ எந்த விஷயங்களும் தலையிட்டீங்கன்னா நான் படம் பண்ண மாட்டேன்னு. அதோட அவருக்கு நான் படம் பண்ணல சுதீப் சாருக்கு. எனக்கு எல்லா ஹீரோக்கிட்டையும் நேரடியாக இப்போ யாராவது என்ன மேனேஜர்கிட்ட பேசுங்கன்னா நான் பேசவே மாட்டேன், நான் பேச மாட்டேன் சார்னு சொல்லுவேன். அது சுதீப் சாராக இருந்தாலும் சரி, தர்ஷன் சாராக இருந்தாலும், புனித் ராஜ்குமார் சாருக்கும் நான் அதே தான் சொல்லுவேன். நான் இப்போ நான் ரொம்ப பீக்கில் இருந்தப்போ ஒரு படம் பண்ணேன் கன்னடத்தில். ஒரு டேட் ஒரு 3 மாதம் தள்ளி கொடுக்குறேன்னு சொன்னார் புனித் ராஜ்குமார். நான் ஒரு மெசேஜ் போட்டேன், நான் சிங்கிள் பேமெண்ட் கொடுக்குறேன், எனக்கு டேட் இமீடியட்டாக கொடுக்க முடியுமான்னு கேட்டப்போ அவர் மேனேஜர் எனக்கு கூப்பிட்டு கேட்டார், நீங்கள் யாருக்கு மெசேஜ் பண்ணுறீங்கன்னு தெரியுமான்னு கேட்டார். சார் நான் எந்த ஹீரோவாக இருந்தாலும் இப்படி தான் சார் மெசேஜ் பண்ணேன், என்னுடைய ஆஃபர் இது, அவர் பண்ணுறாரா இல்லைன்னு. அதனால் எனக்கு அந்த கிளாரிட்டியே எனக்கு அந்த டவுட்டே இல்லை சார். நீங்கள் பேசும்போது சொன்னீங்க நான் பெரிய ஹீரோக்கள் கிட்ட போய் டைம் டேட் வாங்க முடியாதுன்னு. பெரிய ஹீரோக்களை ஃபிக்ஸ் பண்ணுறது கதைகளா இல்லை பட்ஜெட்டா இல்லை பிகு பண்ணுறாங்களா இப்போ இருக்க ஹீரோக்கள்? சார் எனக்கு உண்மையிலே அதுக்கான பதில் சரியாக சொல்ல தெரியல. எனக்கு ஒரு பெரிய பத்திரிகையில் நான் கொண்டால் பவன் டைமில் என்னை கேட்டாங்க, நீங்கள் வந்து கமலஹாசன் ரஜினிகாந்துக்கெல்லாம் இப்போ கதை கேட்டால் சொல்லுவீங்களா அப்படின்னு. ஓகே ஓகே சார், அப்படி கேட்டப்போ நான் சொன்ன பதில் ஒன்று தான். என்னென்னா, நான் ஒரு கதை எழுதுவேன், எனக்கு அந்த கதையில் வந்து கமலஹாசனும் ரஜினிகாந்தும் சூட்டபிள் ஆச்சுன்னா அவங்களுக்கு போய் சார் இந்த கேரக்டர் பண்ணுறீங்களான்னு கேட்பறேன். இப்படியாப்பட்ட இயக்குனர் தானே தவிர நான் ஒரு ஹீரோவுக்கு கதை எழுதுகிற இயக்குனராக என்னால் பார்க்க முடியல சார். ஏன்னா எழுத முடியுமான்னு தெரியல. அதனால தான் நான் சொன்னேன், என்ன ஒரு பெரிய யூடியூபர் வந்து இந்த கதையை கேட்டுட்டு சார் தான் என்னை கனெக்ட் பண்ணி விட்டார். இப்போ போயிட்டு ஒரு ஹீரோ கிட்ட கதை சொல்லுங்கன்னு சொன்னப்போ நான் சொன்னேன், இல்லை சார் எனக்கு முடியாது, எனக்கு அந்த பொறுமையும் கிடையாது, எனக்கு நல்ல ஆக்டர் வேணும், நான் வந்து என்னால் வந்து அவங்க சொல்கிற விஷயங்களை கன்வின்ஸ் பண்ண அப்படி பண்ண முடியாது. நான் ஒரு வாட்டி ஒரு பவுண்ட் ஸ்கிரிப்ட் கொடுப்பேன், அதில் என்ன டவுட் இருக்கோ கேட்டுருணும், கேள்வி கேட்ட பிறகு எனக்கு பதில் சொல்ல தெரிஞ்சா பதில் சொல்ல தெரியுவேன், இல்லாட்டினா நீங்கள் சொன்னது சரியாக இருந்தால் அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் வெற்றி சார் நிறைய இடத்துல எனக்கு டைலாக்ல சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் சொன்னார். அந்த விஷயங்களை நான் கன்வின்ஸ் ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். பிரிகேடா கூட 2-3 இடத்துல சார் இதை எப்படி வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க, கன்வின்ஸ் ஆன ஒத்துக்கிட்டேன். எனக்கு எது சரியானு படுதோ அதுதான். அதன் பிறகு ஒரு 3வது லேயர் வரைக்கும் நான் ஆர்குமெண்ட் வச்சுக்க மாட்டேன் சார். இல்லை சார் இதை கரெக்டாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுடுவேன். ஸோ எனக்கு பெரிய ஹீரோ கிட்ட பிரச்சனைன்னு நான் பார்க்கறது என்னன்னா, நான் ஒரு வாட்டி கதை சொல்லுவேன், ஒரு கரெக்ஷன் சொல்லுவேன், அந்த எனக்கு அதில் உண்மையிலே எனக்கு தெரியல. இப்போ மோகன்லால்லாம் அது மாதிரி அந்த லீக்லே இல்லையே சார். இப்போ திருஷ்யம் 3 வந்தப்போ பார்த்தீங்கன்னா அந்த லீக்கே கிடையாது. பெரிய ஹீரோனா அதுக்கான செலவு தான் பண்ணணும். அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் வேலையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்ன செலவு பண்ணியிருக்காங்க. ஒரு 2.25 மணி நேரம் படத்துக்கு என்ன செலவு பண்ணியிருக்காங்க. 68 சீனும் 70 சீனும் 43 சீனு வீட்டில் என்ன செலவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அது இல்லை சார், அதை யாரும் நிறைய பேருக்கு புரியல. இல்லை ஏன் இந்த கொஸ்டின் இங்கே வருதுன்னா, இங்கே கோடம்பாக்கத்தை காளிகாமம் வளசராக்கம் சுற்றி பல நூறு இயக்குனர்கள் இளம் இயக்குனர் சுற்றுறாங்க. ஒரு 2 படம் ஹிட் ஆனாவே ஃபோன் எடுக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி அவன் காலை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான். அதுக்கு தான் கேட்குறோம். சார் அப்புறம் அப்புறம் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, இந்த மாதிரி நடு ரோட்டில் ஒருத்தனை கொலை பண்ணாக்கா அவன் சாதனை பற்றி கவலை இல்லை, அந்த வெட்டவனை வந்து ஏன் நல்ல புத்தி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுளை கேட்பேன்னு சொல்லிட்டு. ஒரே மாதிரி எல்லா மனுஷனும் இருக்க முடியுமா நீங்கள் நினைக்கிற மாதிரி? இப்போ வந்து வெட்டுறவன் வந்து நல்ல புத்தி தானே அவன் வெட்ட போகிறான். அந்த மாதிரி வெட்டுறவனுக்கு நீங்கள் தண்டனையே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரீங்க. உங்கள் எண்ணம் அப்படி தான் இருக்குது. அதாவது கொலை பண்ணுறவனுக்கு இப்போ நிர்பயா கேஸில் வந்து டெல்லியில் அந்த பொண்ணை கொலை பண்ணவனுக்கு கேஸ் இந்த தூக்கு தண்டனை கொடுக்கலன்னாக்கா, கொடுத்தாலுமே நிறைய கேஸ்கள் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு, நிறைய கொலைகள் நடந்துட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி தூக்கு தண்டனையே தேவையில்லை அப்படின்னு ஒரு பர்ஸ்பெக்டிவ் எப்படி நீங்கள் கொண்டு வரீங்க இந்த படத்தில்? இப்போ ஒரு விஷயம் சார், நீங்கள் சொன்னதில் ஒரு விஷயம் நான் டிஃபர் ஆகிறேன். வெட்டு வாங்குறவனை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு நான் சொல்லலை. அது நீங்களா சொன்னீங்க. நான் சொன்னது நான் வெற்றவனுடைய பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறப்ப ஏன் அவனுக்கு அந்த 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 மனநலத்தை, ஏன் அந்த ஒரு அசாதாரண மனநலத்தை கடவுள் அவனுக்கு கொடுத்துருக்காருன்னு எனக்கு ஃபீலிங் வருது. இல்லைங்க, நான் ஒரு ஃப்ளோவில் கடவுள்னு சொன்னேனே தவிர, நான் ஜென்ரலாக யோசிக்கிறேன் என்னுடைய தாட் ப்ராசஸ் எங்கே போகும்னா, அவனுக்கே அந்த மனநிலை கொடுக்குறாங்க இருக்கு. நான் நல்லா யோசிக்கிறேன்ல, ஏன் அவன் தப்பா யோசிக்கிறான், ஏன் அவனுக்கு ஒரு அப்நார்மாலிட்டி அவனுக்கு இருக்குன்னு யோசிக்கிறேன் நான். இந்த படத்துலயும் நான் பேசியிருக்கிற விஷயம் அவ்வளவுதான். நீங்க நல்ல கரெக்டா ஒரு விஷயம் சொன்னீங்க சார். டெல்லி கேஸ் ஆன பிறகு, நிர்பயா கேஸ் ஆன பிறகு எவ்வளவு ரேப் கேசஸ் நடந்துதான் இருக்கு. ஸோ நாங்கள் இதுதான் படத்துலையும் பேசுறோம். என்னன்னா, ஒரு மரண தண்டனைன்றது வந்து எந்த குற்றத்தையும் தடுத்துறாது. அதே மாதிரி ஒரு விஷயம் பாருங்க, நம்ம
நம்மளுடைய ஹெல்த்துக்கு, மனநலத்துக்கு, உடல்நலத்துக்கு கொடுக்குற ஒரு முக்கியத்துவத்தை நம்ம மனநலத்துக்கு கொடுக்குறோமா அப்படின்னு பாருங்களேன். நம்ம வீட்டில் ஒரு ஜென்ரலா அதுதான் சொல்றேன். அதெல்லாம் பத்தி பேசியிருக்கோம். அதை தான் இவரு சொல்றாரு, அவரு இல்லைன்னு சொல்றாரு. இது எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க என்னென்ன பேசுறீங்களோ இதெல்லாம் படத்துல இருக்கு. சார், இந்த விஷயமானது சினிமால எடுத்து பேசுறது இன்னைக்கு நேற்று இல்லை, கிட்டத்தட்ட 67 தொடர்ந்து பேசுறோம். மிருத்யு தண்டில் ஆரம்பிச்சு விருமாண்டியில கமலஹாசன் பேசாதது கிடையாது. ஒரு டாக்யூ டிராமாவை ஆரம்பிச்சு அது எல்லா ஜாலும் போகும். பட் இன்னைக்கு காலகட்டத்தில் கிரைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, சோசியல் மீடியா ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆனா நம்ம இதை கொண்டு போய் ஒரு கோர்ட் ரூம் டிராமால சொருகிடுறோமா? இதனோட கான்டெக்ட்டை புரிஞ்சுக்காம ஒரு கோர்ட் ரூம் டிராமாவே இந்த மாதிரியான ஒரு சீரியஸான விஷயத்தை அனலைஸ் பண்ணி கடைசியில் ஒரு சம்மரைஸ் பண்ணிடுறோமான்ற ஒரு வருத்தம் இருக்குல்ல? இல்லை, ஒரு விஷயம் என்னன்னா சார், நான் கொஞ்சம் புத்திசாலித்தனமா இதை இன்னைய காலகட்டத்துக்கான கதையா வைக்கல. இதை நான் 72க்கு நான் பீரியடா சூஸ் பண்ணதுக்கு ரீசனே என்னன்னா, அந்த காலகட்டத்தில் ஒரு மரண தண்டனை பற்றி ஒரு டிஸ்கஷனாக தான் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் சார், எந்த கருவை பற்றி எந்த காலகட்டத்தில் யார் வேணாலும் பேசலாம் சார். ஓகேங்களா? அப்போ விருமாண்டில இதை பற்றி பேசின விதம் வேற. நான் பார்க்குறேன், எனக்கு விருமாண்டின்னு தெரியும். இவருடைய படம் இருக்கு இல்லைங்களா சார், நம்ம சார் இறந்து போயிட்டாருங்களே, ஜனார்தன் சாருடைய படம், விஜய் சேதுபதி சார் பண்ணியிருந்தாரு. அந்த படத்தில் கொஞ்சம் அதை பற்றி பேசுகிறேன். இந்த படங்கள்லாம் பார்த்துட்டு இதில் என்ன பேச மறந்தாங்களோ, இதில் என்ன பேச தவறுனாங்களோ அதை நான் இதில் பேசியிருக்கேன். அதுக்குள்ள அவங்களுடைய கதை, அவங்களுடைய ஸ்டைல் ஆஃப் நரேஷன் ஒன்று இருந்துச்சு, நான் ஒரு நரேஷனை தேர்ந்தெடுத்திருக்கேன். பட் எல்லா காலகட்டம் அதில் ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் சார். கண்டிப்பாக அந்த ஃப்ரெஷ்னஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப ஸ்டேல்டாக ஃபீல் ஆகாது. இதை பற்றி ரொம்ப இதுக்கு முன்னாடி நம்ம இதை பற்றி பேசியிருக்கமேன்னு தோணாது, புதுசாக இருக்கும் சார். சமீப காலமா இந்த பாலியல் வழக்குகள் ரொம்ப வருது. ஆமா, சிறுமிகளை கூட ரொம்ப கற்பழிக்கிறாங்க. அதுக்கு கண்டிப்பா மரண தண்டனை வேணும், அப்படின்னாதான் வராது அப்படிங்கிறாங்க. அப்படி ஒருத்தன் உள்ள போயிட்டு கோர்ட்ல ப்ரூவ் ஆகாம திருப்பி அவங்க அம்மாவே கொன்னான், அவனுக்கு ஒரு மரண தண்டனை வந்தா திருப்பி அது நடந்திருக்காரு. இந்த மாதிரி இந்த செக்ஷுவல் இதுல, இந்த சிறுமிகள் இதுல மரண தண்டனை வேணுமா வேண்டாமா, உங்களோட கருத்து என்ன சார்? நான் சிறுமிகள் பலாத்காரத்தை விட்டுட்டு நீங்க ஓவராலா என்கிட்ட கேட்டா நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவேன். நான் மரண தண்டனைக்கு எதிரானவன். நான் சொல்லிட்டேன், நான் முதல்ல சொல்லிட்டேன், நான் மரண தண்டனைக்கு எதிரான. நான் எங்க பர்ஸ்பெக்டிவ் என்னது மாறுதுன்னு நான் சொல்லிடுறேன் சார். நமக்கு இந்தியா சுதந்திரம் அடைந்து கல்கட்டாவில் நடக்கிற அந்த வயலன்ஸ், ஹிந்து முஸ்லீம் வயலன்ஸ், அது எல்லாம் நோன் வயலன்ஸில் ஒரு முஸ்லீமு ஒரு ஹிந்து பொண்ணை ஷூட் பண்ணிடுறான், கன்னில் ஷூட் பண்ணிடுறான், அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இது விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு 20 வருஷம் கழிச்சு அவனை ரிலீஸ் பண்ணுறப்ப அவன் ஒரு பர்ஸ்பெக்டிவ் சொல்கிறான். இப்போ நான் கதையாக சொன்னவனு உங்களுக்கு என்ன தோணுச்சு? நடந்த ஹிந்து முஸ்லீம் கலவரத்தில் ஒரு முஸ்லீம் இளைஞன் ஒரு ஹிந்து பெண்ணை சுட்டு கொன்றான், இதான் கதை. அவன் 23 வருஷம் கழிச்சு ஒரு கதை சொல்றான் சார். அந்த பர்ஸ்பெக்டிவ் என்ன தெரியுங்களா? 9 பேர் நாங்க போனோம், அந்த பொண்ணு முன்னாடி வந்தா, எப்படியாவது சாவடிக்க போறோமே, அதுக்கு முன்னாடி அவளை கற்பழிச்சுட்டு அப்புறமா சாவடிக்கலாம்னு முடிவு பண்றாங்க 9 பேரும். 8 பேரும் ஒருத்தன் அப்போஸ் பண்றான். நம்மளோட நீ சாவடிக்க நான் ரெடி, நீ இவ்வளோ சாவடிக்கணுமா, ஒரு ஹிந்து அவளை நான் சாவடிக்கிறேன்னு நீ சொல்ல, நான் சாவடிக்கிறேன். கற்பழிப்புன்றது நம்ம அஜெண்டாவிலே கிடையாது, அது குற்றம்னு சொல்றான் அவன். இவங்க 8 பேரும் உனக்கு இருப்பம் இல்லையா, தனியாக போய் நில்லு, நாங்கள் முடிச்சுட்டு வரோம் வேலையன்னு சொல்றாங்க. அவன் உறுதலை இதை சொல்றான், முடிச்சுட்டு வரோம் வேலையன்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்றான், அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக அந்த பொண்ணை ஷூட் பண்றான். 8 பேர். இது இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் 23 வருஷம் கழிச்சு நமக்கு தெரியுது. இந்த பர்ஸ்பெக்டிவ் நிறைய குற்றத்துல இருக்கும்ல, அந்த சான்ஸை நிறைய விஷயங்களை நான் சொல்ல, அது எப்படி தெரியல, ஒரு ஹிடன் விஷயமா நிறைய இருக்கும் சார். ஒவ்வொரு குற்றத்துக்கும் பின்னாடி நம்ம 2 விஷயம் பேசுவோம் சார். ஆட்டோ சங்கருடைய இது இருக்கு இல்லைங்களா, எக்ஸிகியூஷன் இருக்குல்ல, ஆட்டோ சங்கர் மட்டும்தான் குற்றவாளியா? ஒரு பொலிட்டீஷியன் அதுல பின்னாடி இருந்தவங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும். யாராவது வந்தாங்களா? ஓகே, வீரப்பனுடைய எக்ஸிகியூஷன், நம்ம எக்ஸிகியூஷன் பேசுவோம், என்கவுண்டர் எக்ஸிகியூஷன் இல்லைங்களா, எக்ஸிகியூஷன். வீரப்பன் மட்டும்தான் குற்றவாளியா? ஒரு பொலிட்டீஷியன் வெளில வந்தானா?
ஒரு பியூரோக்ராட்ஸ் வெளில வந்தானா? இல்ல. ஸோ எப்பவுமே ஒரு 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 குற்றத்துக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அது எதுவுமே அனலைஸ் பண்ணாம ஒருத்தவனை மட்டுமே நம்ம குறி வைக்கிறோம், அவனுடைய மனநலத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம்ன்றது என்னுடைய கருத்து. இதை வந்து நான் கண்டிப்பா திணிக்கல. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நான் இதை திணிக்கவே இல்லை. என்னுடைய கருத்தை சொல்லி ஆப்போசிட்ல இன்னொரு கருத்தையும் நான் வச்சிருக்கேன். இப்ப சார் சொன்னார் இல்லைங்களா, அந்த விஷயங்கள் அது அதிகமாக இருக்கு, அதை நம்ம நியாயப்படுத்தணும். நான் நியாயமும் படுத்தலை. ஏன்னா அதுதான் ஒரு 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 ஃபிலிம் மேக்கரோட வேலை அது கிடையாது. இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது ஒரு விவாதத்துக்கு விட்டுட்டா நல்லா இருக்கும்ன்றதுதான் என்னுடைய கவிதாபாரத் சார் இங்கே, அதாவது கோவையில் நடந்த விஷயத்த ரொம்ப அருமையாக சொன்னீங்க, வாழ்த்துக்கள், நல்லா சொன்னீங்க மனசு பையன மாதிரி. ஆனால் இந்த கதையில் எழுதும்போது உங்களுக்கு என்ன சவால்கள் இருந்தது இந்த படத்துக்கு வசனம் எழுதும்போது? இல்லை, இதில் சவாலுங்கிறது என்னன்னா, இரண்டு எதிரெதிர் கருத்துகள் ரெண்டு பேருக்கும் பேசுகிறவங்களுக்கு அதாவது நியாயம். நீங்கள் எப்பவுமே ஒரு தரப்பு எடுத்து பண்ண முடியாது. நீங்கள் அவர் சொல்கிற மாதிரி மரண தண்டனைக்கு நான் எதிராக இருக்கேன்னு சொன்னால் ஆதரிக்கிறவங்களை நான் வீக்காக எழுதிடக்கூடாது. ரெண்டு தரப்பு நியாயமும் சமமாக இருக்கணுங்கிறது இருக்குல்லங்க, அந்த ரெண்டு தரப்பாகவும் மாறி எழுதுறது பெரிய சவாலாக இருந்தது. ஏன்னா இந்த படம் வெறும் கதை மட்டும் இல்லை, இதுக்குள்ள ஒரு வாதம் இருக்குது, இதுக்குள்ள ஒரு தர்க்கம் இருக்குது. அந்த தர்க்கம் வந்து பெரிய சவாலாக இருந்தது. சேம் சார். ஆமாம், நான் வந்து உங்களுக்கு ஒரு இன்சிடென்ட்டே சொல்கிறேன். தர்ஷன் சார் கிட்ட ஒரு வாட்டி போயிருந்தேன் ரீசெண்டாக, அதாவது அவர் ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி போனப்போ இது மாதிரி சார் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் சென்னையில், பெரிய ஃபைனான்சியர் கம் ப்ரொடியூசர் சார், உங்களை வச்சு படம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அவர் லைட்டாக யோசனை, எனக்கு கொஞ்சம் யோசனை உட்கார்ந்து இருக்கார். சூப்பர் ஸ்டார் தானே உட்கார்ந்து இருக்கார். சார் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், நான் டைரக்ஷன் நான் கிடையாதுன்னு சொல்கிறேன் அவர்கிட்ட. நான் வந்து உங்களை டைரக்ட் பண்ணுறதுக்கு வரல, அவருக்கு டேட் வாங்க வந்திருக்கேன்னு சொல்கிறேன். அவ்வளோ கிளாரிட்டி சார். நான் அதில் வந்து எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. சுதீப் சார் வந்து கொன்றால் பாவத்தை இங்கே ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொன்னப்போ கூட, ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லி என்னோட ராதிகா மேடம் கிட்டையும் சத்யராஜ் சார்கிட்டையும் என்னோட படத்தை போட்டு காமிச்ச சத்யராஜ் சார்லாம் படம் பார்த்தப்போ கூட அவன் சுதீப் சார்கிட்ட சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, இங்கே வந்து நீங்கள் ப்ரொடியூசராக மட்டும் இருக்கணும், நீங்கள் ஹீரோவாவோ எந்த விஷயங்களும் தலையிட்டீங்கன்னா நான் படம் பண்ண மாட்டேன்னு. அதோட அவருக்கு நான் படம் பண்ணல, சுதீப் சாருக்கு. ஸோ எனக்கு அவர் சொன்ன மாதிரி எனக்கு எல்லா ஹீரோக்கிட்டையும் நேரடியாக, இப்போ யாராவது என்ன மேனேஜர்கிட்ட பேசுங்கன்னா நான் பேசவே மாட்டேன், நான் பேச மாட்டேன் சார்னு சொல்லுவேன். அது சுதீப் சாராக இருந்தாலும் சரி, தர்ஷன் சாராக இருந்தாலும், புனித் ராஜ்குமார் சாருக்கும் நான் அதே தான் சொல்லுவேன். நான் ரொம்ப பீக்கில் இருந்தப்போ ஒரு படம் பண்ணேன் கன்னடத்தில். ஒரு டேட் ஒரு 3 மாதம் தள்ளி கொடுக்குறேன்னு சொன்னார் புனித் ராஜ்குமார். நான் ஒரு மெசேஜ் போட்டேன், நான் சிங்கிள் பேமெண்ட் கொடுக்குறேன், எனக்கு டேட் இமீடியட்டாக கொடுக்க முடியுமான்னு கேட்டப்போ அவர் மேனேஜர் எனக்கு கூப்பிட்டு கேட்டார், நீங்கள் யாருக்கு மெசேஜ் பண்ணுறீங்கன்னு தெரியுமான்னு கேட்டார். சார் நான் எந்த ஹீரோவாக இருந்தாலும் இப்படி தான் சார் மெசேஜ் பண்ணுவேன், என்னுடைய ஆஃபர் இது, அவர் பண்ணுறாரா இல்லைன்னு. அதனால் எனக்கு அந்த கிளாரிட்டியே எனக்கு அந்த டவுட்டே இல்லை சார். எனக்கு என்னை நம்பி என் கதையை நம்பி வந்தால் ஹீரோவுக்கு படம் பண்ணுவோம், இல்லை ஆக்டருக்கு படம் பண்ணிட்டு போயிடுவோம் சார்.